உங்க சமையல்ல ருசிய இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு, இந்த 20 கிச்சன் டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. இது எல்லாமே உங்களுடைய கிச்சன்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் ஹோம் யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் டிப்பா எல்லாருடைய ஃபேவரட்டான டிஷ்ஷான தோசையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வீட்ல யாராவது ஒருத்தராவது நெறைய தோசை வெரைட்டி ட்ரை பண்றவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா இந்த டிப் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வெரைட்டியான தோசை ரெசிபிய ட்ரை பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, மாவு அரைக்கும்போது கொஞ்சமா வேர்க்கடலைய வந்து தோல எடுத்துட்டு, அந்த மாவோட சேர்த்து அரைச்சிருங்க. டேஸ்ட்டும், மொறுகலும் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கும். மோர் குழம்பு செய்யும்போது கொஞ்சமா ஓமம் சேர்த்து அரைச்சீங்க அப்படின்னு சொன்னா, அதனுடைய ருசியும், அரோமாவும் வேற லெவல்ல இருக்கும். முட்டை வேக வைக்கும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே என்னன்னா, அந்த முட்டை உடைஞ்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய கரு, வெள்ளை கரு இதெல்லாமே வெளியில வந்துரும். ஸோ அது உரிக்கிறதுக்கும் சிரமமா இருக்கும். இதை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்றதுக்கு முட்டைய வேக வைக்கிற தண்ணீல கொஞ்சமா உப்பு கலந்துட்டீங்க அப்படின்னாவே, முட்டை உடைஞ்சு கரு வெளியில வந்து வராது. கரி பீன்ஸ் எல்லாம் வேக வைக்கும்போது உப்பு சேர்க்காம வேக வைங்க. ஏன் அப்டின்னா, உப்பு சேர்க்கும்போது உங்களுடைய டைம இன்க்ரீஸ் பண்ணும். கேஸும் வேஸ்ட் ஆகும். பிரெட் வந்து கட் பண்ணும்போது இந்த டிப்ப வந்து ஃபாலோ பண்ணுங்க. ரொம்பவே ஈஸியா நீங்க கட் பண்ணிறலாம். ஸோ கட் பண்ற கத்திய லைட்டா சூடு பண்ணிட்டு கட் பண்ணீங்க அப்டின்னு சொன்னா, கட் பண்றதுக்கு ரொம்பவே எளிமையா இருக்கும். உங்ககிட்ட பழைய டொமேட்டோ கெச்சப்ஸ் வந்து இருக்கு அப்டின்னா, அத வேஸ்ட் பண்ணி குப்பையில தூக்கி போடாம, செம்பு பாத்திரங்களை எல்லாமே கழுவுறதுக்காக அத நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செம்பு பாத்திரத்தில இந்த கெச்சப்ப கொஞ்சம் நேரம் தடவி விட்டுட்டு, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்டின்னு சொன்னா, அது பார்க்கறதுக்கே புதுசா பளிச்சுன்னு ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்க. வாழைப்பூவ சுத்தம் பண்றதே ஒரு மிகப்பெரிய வேல. அதுலயும் ரொம்ப நேரம் எடுக்கும்போது, அந்த சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பூக்கள் சீக்கிரமா நிறத்த வந்து மாத்திரும். ஸோ இது மாறாம இருக்கிறதுக்கு கொஞ்சமா புளிச்ச மோர்ல கொஞ்சம் 1 டம்ளர் அளவுக்கு நீர் கலந்துக்கோங்க. தண்ணி 2யும் மிக்ஸ் பண்ணுனதுக்கப்புறம், அதில அந்த வாழைப்பூக்களை எல்லாம் போட்டு வச்சீங்க அப்படின்னா, ரொம்ப நேரம் ஆனா கூட ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா கலர் மாறாம இருக்கும். வீட்ல நம்மளுக்கு அலையா விருந்தாளியா வந்திருக்கக்கூடியது கரப்பான்பூச்சி தான். பாத்ரூம்ல, கிச்சன் சிங்க்லன்னு சொல்லி நெறைய இடத்துல நம்மள டார்ச்சர் பண்ணும். இது எல்லாத்தையுமே கிளியர் பண்றதுக்கு நீங்க வீடு துடைக்கிற தண்ணீல கொஞ்சமா எலும்புச்சம்பழ சாறும், கற்பூரத்தூள், கட்டி கற்பூரம் இருக்கும் இல்லையா? அந்த கட்டி கற்பூரத்த நல்லா பொடிச்சுட்டு இந்த 2யும் தண்ணீல சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க வீடு தொடச்சீங்க அப்படின்னா, அதனுடைய வாசத்துக்கு கரப்பான்பூச்சி சுத்தமா வராது. பாத்ரூம்லயுமே நீங்க இத லைட்டா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. எலுமிச்சை சாப்பாடு செய்யும்போது, அதனுடைய டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கிறதுக்கு இந்த டிப்ப ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சமா இஞ்சி, ஒரு 2, 3 பச்சை மிளகாய நல்லா மிக்ஸியில அரைச்சுட்டு, அந்த பேஸ்ட்ட மிக்ஸ் பண்ணி சாப்பாடு கிளறுனீங்க அப்படின்னா, அதனுடைய டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஈஸியான ரசம் வந்து செய்யறதுக்கு இந்த டிப்ப செஞ்சு பாருங்க. யாராவது சடனா வீட்டுக்கு வந்தா கூட சட்டுன்னு சீக்கிரமா செஞ்சிட முடியும். மிக்ஸியில கொஞ்சமா ஜீரகம், குறுமிளகு, பூண்டு, கருவேப்பில, மல்லி இது எல்லாமே சேர்த்து லைட்டா பொடிச்சுக்கோங்க. கொரகொரப்பா அரைச்சா போதும். கொஞ்சமா கடாயில எண்ணெய் விட்டுட்டு, கருவேப்பில, கொஞ்சம் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டு, கொஞ்சமா பெருங்காய பொடியும் போட்டுட்டு, நம்ம அரைச்சு வச்சிருக்கிற விழுத தண்ணி சேர்க்காம அப்படியே சேர்த்துருங்க. லைட்டா ஒரு 2 பெரட்டு பெரட்டுனதுக்கு அப்புறமா, புளி தண்ணிய நம்ம உள்ள சேர்த்தி, தக்காளி, புளி 2யும் அடைச்சு வச்சிருந்திருக்கலாம். இல்ல அப்படின்னா, நீங்க இந்த சீரகம், குருமிளகு சேர்க்கும்போதே ஒரு தக்காளி, கொஞ்சமா கொட்டை எடுத்த புளிகள சேர்த்து அப்படியே கூட நீங்க அரைச்சுக்கலாம். இதில போட்டதும் நல்லா கொதி வர்ற சமயத்தில கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னு சொன்னா, இன்ஸ்டன்ட்டா சூப்பரான டேஸ்ட்ல ரசம் ரெடியா இருக்கும். இட்லிக்கு மாவு அரைக்கும்போது ரொம்பவே இட்லி சாஃப்ட்டா பூ மாதிரி வர்றதுக்கு இந்த டிப்ப வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. கொஞ்சமா விளக்கெண்ணெய் வந்து 1 தேக்கரண்டி அளவுக்கு அதில ஊத்திக்கோங்க. அண்ட் அதேபோல 2 வெண்டைக்காய சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி அந்த மாவு அரைக்கும்போது ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ரொம்பவே சாஃப்ட்டான இட்லி கிடைக்கும். உங்ககிட்ட விளக்கெண்ணெய் இல்லைனா கூட ஆமணக்கு விதை இருக்கு இல்லையா? அந்த விளக்கெண்ணெய் ஆட்டக்கூடிய விதைகள், அது இருந்து அதனுடைய பருப்ப நீங்க போட்டு ஆட்டுனீங்க அப்படின்னு சொன்னா கூட, அந்த இட்லி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்ல சாஃப்ட்டா உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஆம்லெட் போடும்போது, ஆம்லெட் வந்து ரொம்பவே பஃபியா, ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்ல வர்றதுக்கு, கொஞ்சமா அது கூட வெண்ணெய சேர்ந்து கலந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, சூப்பரான டேஸ்ட்ல ரெடியா இருந்திருக்கும். நீங்க வைக்கக்கூடிய சாம்பார் வந்துட்டு, சூப்பரான ஒரு மணத்தோட ரெடியா இருக்கிறதுக்கு, கொஞ்சமா ஒரு மிக்ஸி ஜார்ல மிளகு, ஜீரகம், வரமிளகாய், கொத்துமல்லி இது எல்லாத்தையுமே வறுத்து அரைச்சுட்டு
அத வந்து சாம்பார் இறக்குற சமயத்துல நீங்க போட்டு, லைட்டா 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் மேல ஊத்தி, கொத்தமல்லி தழ போட்டு நீங்க மூடி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதிலிருந்து வர்ற ஸ்மெல்லே வீட்ல இருக்கிற எல்லாரையும் சாப்பிட அதுவே கூப்பிட்டுரும். நம்ம எப்பவுமே இந்த பலகாரங்கள் செய்யற எண்ணெய், அதுக்கப்புறம் நான்வெஜ் இந்த சில்லி இதெல்லாம் போடக்கூடிய எண்ணெய்கள் எல்லாத்தையுமே நம்ம தனியா எடுத்து வச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வெஜ் ஐட்டம்ஸ் பலகாரம் சுட்ட எண்ணெய்கள எல்லாத்துலயுமே வாழைக்காய் வறுவல் நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா, அதனுடைய டேஸ்ட்டே ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ஆயிலும் வேஸ்ட் ஆகாது. அதே மாரி இந்த மீன் பொரிச்சது, சில்லி பொரிச்ச எண்ணெய்கள எல்லாமே வேஸ்ட் பண்ணாம 1 டேஸ் ஆர் 2 டேஸ்க்குள்ளேயே நீங்க வந்துட்டு, வேற ஏதாவது ஒரு நான்வெஜ் செய்றீங்க. சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு அந்த மாரி செய்றீங்க அப்படின்னு சொன்னா, அதுல எல்லாம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த நான்வெஜ் ஃப்ளேவர் வந்துட்டு வேற எதுலயுமே மிக்ஸ் ஆகாம, நல்லா உங்களுக்கு எண்ணெயும் வேஸ்ட் ஆகாம நீங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து முடியும். சம்மர் டைம்ல எல்லாம் துணி காய போடும்போது, அந்த துணி காய போடுற நைலான் கயிறு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சீக்கிரமா வெடிச்சு, அந்து போயிரும் நம்மளுக்கு. ஸோ, அது எல்லாமே ஏற்படாம இருக்கிறதுக்கு இந்த டிப்ப ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த நைலான் கயிறு வாங்குன உடனே கொஞ்சமா சோப்பு தண்ணீல வந்து ஊற வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் ஊறுனதுக்கு அப்புறமா, அத லைட்டா கையில இப்டி கசக்கி விட்டுட்டு, நல்லா தண்ணீல வாஷ் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, அந்த கயிறு சீக்கிரமா அந்து போகாம நீண்ட நாட்களுக்கு வரும். கிச்சன்லேயே நம்மளுக்கு அதிக வேலைகள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு டூல் அப்படின்னு சொன்னா, அது கத்தி தான். அதில நெறைய வெஜிடபிள்ஸ், வெங்காயம், பூண்டு, நான்வெஜ்ன்னு கட் பண்றதுனால, அதில நெறைய துர்நாற்றங்கள் வர்றதுக்கு நெறைய சான்சஸ் வந்து இருக்கு. அந்த மாரியான பேட் ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு, கத்தியில கொஞ்சமா உப்ப வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா நீங்க வாஷ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கூட அதில அந்த வாசங்கள் வராம ரொம்பவே சூப்பரா மெயின்டெயின் பண்ணிக்கிறதுக்கு முடியும். தேங்கா மூடிய நீங்க அப்படியே ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்றத விட, அதில கொஞ்சமா உப்ப ஒரு சிட்டிகை அளவுக்கு விரல்ல எடுத்து, தேங்கா மூடி ஃபுல்லாவே நீங்க அப்ளை பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாம இருக்கும். உப்புக்கு ஒரு பொருள கெட்டு போகாம நெடுநாட்கள் பயன்படுத்துறதுக்கு, பதப்படுத்துறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணி வந்து பாருங்க. நீங்க நைட்டு ஏதாவது செஞ்சு வச்சிருக்கிற சப்பாத்தி ரொம்பவே மீந்து போயிருச்சு. காலையில பார்க்கும்போது ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்னு சொன்னா, அது சாப்பிடுறதுக்கு ரொம்பவே ஹார்டா இருக்கும். யாருக்கும் பிடிக்காது. அது அப்படியே நம்ம வெளியில தான் போடுற மாரி இருக்கும். பட் அத வேஸ்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா, அந்த சப்பாத்திய குட்டி குட்டியா கையில பிச்சு போட்டுக்கோங்க. நீங்க காலையில வைக்கக்கூடிய குழம்போ, இல்லன்னா குருமாவோ ரொம்பவே சூடா இருக்கு அப்படின்னு சொன்னா, அத அப்படியே நீங்க அந்த பாத்திரத்தில ஊத்திட்டு நல்லா ஊற வச்சு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா, சூப்பரா வந்து இருக்கும். டேஸ்ட்டும் வேற லெவல்ல இருக்கும். அந்த சூட்லயே நல்லா வந்து இதா இருந்திருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க ஒரு சின்ன வெங்காயம், தக்காளி அரிஞ்சுட்டு, ஒரு முட்டைய உடைச்சு ஊத்தி, அதில இந்த சப்பாத்தியும், குருமாவும் ஊத்தி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா, முட்டை சப்பாத்தி ரொம்பவே சூப்பரா வந்து இருக்கும். எந்த ஒரு பொருளையுமே வேஸ்ட் பண்ணாம ரீயூஸ் பண்றதுக்கு இந்த மாரி டிப்ப உங்களுடைய கிச்சன்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி குட்டி குட்டியான விஷயங்கள் தான். ஆனா சின்ன சின்ன ஆல்டர் பண்ணும்போது அந்த ஃபுட்டு வந்து இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டா வந்து இருக்கும். அ விக்ரம் வேதாள சொல்ற மாரி, புரோட்டாவ சாப்பிடுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கிற மாதிரி, என் ஸ்டைல்ல பூரி சாப்பிடுறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. நீங்க பூரியும், சிக்கன் கிரேவியும் உங்களுடைய வீட்ல செய்றீங்க அப்படின்னு சொன்னா, இந்த டிப்ப மறக்காம ஃபாலோ பண்ணி வந்து பாருங்க. இது என்னுடைய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம். எங்க வீட்ல பூரி சுடும்போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்குவேன். கீழ சிக்கனும், குழம்பு வச்சுப்பேன். அதுக்கு மேல ஒரு பூரி. அதுக்கு மேல கொஞ்சமா சிக்கன் குழம்பு. அதுக்கு மேல மறுபடியும் பூரி. இந்த மாரி லேயர் லேயரா வச்சுட்டு, டிஃபன் பாக்ஸ ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுருவேன். மத்தவங்க எல்லாருக்கும் சுடுறதுக்குள்ள நம்மளுக்கு அது நல்லா ஊறி இருக்கும். அதுக்கப்புறமா அத எடுத்து நம்ம அந்த பூரிய பிச்சு, அதில கொஞ்சமா சிக்கன் பீஸ் வச்சு நம்ம சாப்பிடும்போது, அவ்ளோ சூப்பரான ஒரு டேஸ்ட்ல இருக்கும். என்னங்க இப்ப நீங்க இலை பரோட்டாலாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்பவே நான் இத கண்டுபிடிச்சிட்டேன். எங்க வீட்ல அவ்ளோ டேஸ்ட்டா வந்திருக்கும். கண்டிப்பா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நீங்க வேற ஏதாவது இந்த மாரி டிப் ஃபாலோ பண்ணுவீங்களா? அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாரி கவுண்டர் டாப் வந்து கிளீன் பண்ணும்போது அதில நம்ம நெறைய விஷயங்கள் சிந்தியிருப்போம். குழம்பு, சாப்பாடு அப்படின்னு சொல்லி. அதனால எறும்பு நெறையா வந்து வரும். அத எல்லாத்தையுமே நீங்க அவாய்ட் பண்றதுக்கு, உப்பு கொஞ்சமா எடுத்து லைட்டா தண்ணிய தொளிச்சு அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லா நீங்க தேய்ச்சுட்டு, அதுக்கப்புறமா ஒரு ஈர துணி வச்சு நீங்க தொடச்சீங்க அப்படின்னா, இந்த மொய்க்கிறது, எறும்பு பிடிக்கிறதுங்கிற பிரச்சனைகள்ல இருந்து அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியும். இந்த டிப்ல எதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிப் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ, அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.